எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அரைக்கீரை கொத்து சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொத்து கொத்தாக கிடச்சிதுன்னா சாம்பாருக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெரிய சைஸாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணால் சாம்பாருக்கு கூட்டு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சேர்த்துப்போங்க. நான் காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டேங்க. அது கை தவறி பட்டன் ஆன் ஆகலை. நல்லா காஞ்ச மிளகாய் பூண்டு சாம்பார் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை, மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கீரையை சேர்த்துருவோங்க. இப்போ கீரை நல்லா வதங்கின பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வேணாங்க, சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி ஒரு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணி விட்டுடுவோம் இந்த கீரை வேகிறதுக்கு. கீரை மூடி போட்டு வேக விடக்கூடாது, அதனால் தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. நல்லா வெந்த பிறகு புளி தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துருவோங்க. புளி தண்ணி சேர்த்து பச்சை வாடை போன பிறகு துவரம்பருப்பை மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்காங்க. இப்போது சேர்த்துருவோங்க. நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா கொதித்து முடித்தோடனே பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சுட சுட சாதத்துக்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கீரை சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.